friends, welcome to Ramy's vlog. இன்னைக்கு எங்களோட தாய்லாந்து ட்ரிப்போட செகண்ட் டே. ஏற்கனவே 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து எண்டு கார்டில் வரும், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷாப்பிங்க்கு தான் வந்து ஒதுக்கியிருக்கோம். ஸோ ஷாப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வேர்ல்டு, பிளாட்டினம் மால், எம்பிகே சென்டர் அப்படின்னு நிறைய இடங்கள் இருக்குது. அதுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் தான் வந்து கனெக்டிவிட்டி. ஸோ இந்த பிரிட்ஜில் போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்து சாமி கும்பிட்டாங்க. என்னடா சாமி அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு நம்மோட விநாயகர் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து வழிபடுறாங்க. இங்கே இருக்கிற ஹிந்துஸ் வந்து விநாயகர், பிரம்மர் இது விவரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹிந்துஸ் வந்து வழிபடுறாங்க. பேங்காக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங்க்கே நிறைய மால்ஸ் இருக்குது. ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில், ரொம்ப சீப்பர் ப்ரைஸில் நீங்கள் வாங்கலாம். பிளாட்டினம் மால், எம்பிகே சென்டர், அப்புறம் வந்து சிஎம் பேரகான், இந்த மாதிரி நிறைய மால்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் மாலில் தான் வந்திருந்தோம். ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து நான் வந்து ஷாப்பிங் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாலுக்கு விட்டு வெளியே வந்திருக்கோம். அங்கே மாலுக்கு வெளியே அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய வந்து ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு தாய் ஃபுட்டும் கிடைக்கும், நிறைய வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கிடைக்குது, நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து மெக்டி இருந்ததுனால சொன்னாங்க மெக்டியில் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ அதனால் எந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டும் ட்ரை பண்ணல. அப்புறம் ப்ளஸ் வந்து இந்த ஃபேமஸாக இந்த இன்செக்ட், இந்த பூச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த கடையும் பார்த்தீங்கன்னா அந்த மாலுக்கு வந்து ஆப்போசிட்லேயே தான் இருந்தது. அதை அப்படியே சும்மா பார்த்துட்டு நாங்கள் வந்து எங்களுடைய ஹோட்டல் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா சரியான டயர்டு. இது ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணது ஒரு 4 ஹவர்ஸாவது நான் ஷாப்பிங் பண்ணியிருப்பேன். அந்த பிளாட்டினம் மாலையே வந்து நிறைய தடவை வந்து ரவுண்ட் அடிச்சிருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த பேங்காக்கில் ஃபேமஸாக இருக்கிற டுக் டுக்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன எல்லா பக்கமும் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து அங்கே டுக் டுக்னு சொல்கிறாங்க. என் பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கேட்டேன்னா, விட்டா நீ நாள் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான் வந்தோம். எங்கே வந்தோம்னா சென்ட்ரல் வேர்ல்டு அப்படின்ற இருக்கிற பெரிய ஷாப்பிங் மால். இது வந்து சென்டர் ஆஃப் த சிட்டிலேயே இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு வந்திருந்தோம். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அன்னைக்கு ஈவினிங் வந்து எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது. நைட்டு வந்து ஒரு 10 o'clock மேலே வந்து ஃப்ளைட் எங்களுக்கு இருக்குது. ஸோ மார்னிங் ஃபுல்லாக வந்து டைம் இருந்ததுனால இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தாய்லாந்து பேங்காக் இருக்குல்ல, அந்த ஃபேமஸான டெம்பிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேலஸ், அதெல்லாம் பார்க்குறதுக்கு அன்னைக்கு தான் வந்து நாங்கள் கிளம்பினோம். ஸோ மார்னிங்காக ஒரு 10-11க்கெல்லாம் வந்து கிளம்பி பேலஸ்க்கு வந்து டாக்ஸிலே வந்துட்டோம். ஒரு ட்ராவல் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நிறையா இருந்ததுனால 1 hour கிட்ட ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 an hourலேயே உங்களுக்கு வந்து இந்த பேலஸ்க்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். இந்த பேலஸ்க்கான டிக்கெட்டை வந்து நம்ம வந்து அங்கே நேர்லேயே போய் வாங்கிக்கலாம். அங்கே நிறைய இந்த மெஷின் மாதிரி வச்சுருக்காங்க, வெண்டிங் மிஷின் மாதிரி. ஸோ அதில் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஒரு பேசிக்கான ஒரு செக்யூரிட்டி செக்அப் முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் மெயின் டெம்பிள், அந்த எமரல்டு டெம்பிளுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இன்னொரு செக்கிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்கிங் பாயிண்ட் போகணும். அன்றைக்கி வந்து சரியான வெதர், பயங்கரமான சன்னி டேன்னு சொல்லலாம். ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு அம்பர்லாவும் அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து நம்மளோட நேமை மட்டும் எழுதி கொடுத்துட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வந்து அம்பர்லா வாங்கிக்கலாம். ஸோ ஆனால் அதை வந்து பத்திரமா திரும்ப வந்து கொடுக்கணும், இல்லைன்னா அதுக்கான காசும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன அடுத்த செக்கிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் பேலஸ்க்கான போகிற வழியில் அங்கே இன்னொரு தடவை ஒரு செக்கிங் பாயிண்ட் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம பேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புனாங்க. உள்ளே போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கிராண்ட் பேலஸ் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து பெரிய இடம், அதுவும் இல்லாமல் நிறைய ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சர். அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப வந்து அந்த கோல்டு பெயிண்டிங்லேயே பண்ணதுனால அது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது. இது மோஸ்ட்லி நம்மளுடைய ராமாயணம் மாதிரி தான் இவங்களுடைய ஸ்டோரியும். ஆனால் அந்த ராமாயணத்தில் நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற அந்த மிருகங்கள், அரசர்கள், மனிதர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அங்கே இருக்கிற தாய்லாந்து பீப்புள் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக
இருக்காங்க. ஆனால் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராமாயணம் ஸ்டோரியை தான் இங்கே ஃபுல்லாக வால் பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த வால் பெயிண்டிங்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேலஸில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. தனித்தனியாக வந்து எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த இடங்களுக்கு உள்ளே வந்து அலோவ் பண்ணுறதில்ல. வெளியே நின்று நம்ம வந்து ஃபோட்டோ வந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். Immer entgegen der Sonne kannst du gut fotografieren. Ja, das ist jetzt die Sonnenrichtung. Ja, das kannst du vergessen. Also immer die Seite in dem Fall. Ja, ja, Sonnenrücken ist schon klar. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான எமரால்டு புக் தான். இதை வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம உள்ளே போயிட்டு வந்து நம்ம தியானம் மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே ஃபோட்டோ வீடியோ எல்லாமே அந்த டெம்பிளுக்கு வெளியே நின்று தான் பண்ணிக்கலாம். இந்த பேலஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பேலஸ் இருந்தது. இந்த பேலஸ் வந்து இப்போ இருக்கிற கிங் அண்ட் குவீன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பேக்கிங் முடிச்சுட்டு அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து இந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா சுவர்ண பூமி ஏர்போர்ட்டு. இங்கே வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த பார்த்திங்கன்னா நம்ம அமுதம் கடைவாங்களே, ஸோ அதையே வந்து அவங்க ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்காக்கில் இன்னொரு ஃபேமஸான ஐட்டம் இந்த சோப் வெரைட்டிஸு. இந்த சோப் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் இது எல்லாமே சோப்பு. அதோட ஃப்ளேவர் சென்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டோட ஸ்மெல்லே இருக்கும். இங்கேயே வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. நானும் எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான சோப்ஸ்லாம் வந்து வாங்கிக்கிட்டேன். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்காக் ஏர்போர்ட்டில் அவங்களோட ஸ்வீட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸும் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து நம்ம சுவீனியர் ஐட்டம்ஸ்க்கு வந்து வாங்கிட்டு போக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா இதுவும் வாங்கிக்கோங்க. இதுவும் நல்ல குவாலிட்டியாகவே நல்லாவே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வரப்போகிறது எல்லாமே வந்து ஜப்பானோட வீடியோஸ் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.